அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது. இந்த நிகழ்ச்சிக்கு குழும்பியுள்ள ஊடக நண்பர்களுக்கும் ஓட்டுநர் நண்பர்களுக்கும் நம்மயாத்ரி இன் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நம்ம இங்கே குழுமி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை மொபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊருக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த முக்கியமான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை அவங்களுடைய தோளில் சுமந்து செல்பவர்கள் ஓட்டுநர்கள். இந்த ஓட்டுநர்கள் இருக்கிறனால தான் நிறைய பேருக்கு வேலைக்கு போக முடியுது, நிறைய பேருக்கு காலேஜுக்கு போக முடியுது, நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுது. அந்த விதத்தில் இருக்கிற போது அவங்க எப்படி ஒரு மகிழ்ச்சியான இருந்து ஒரு மகிழ்ச்சியான சேவையை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடிஞ்சா இந்த ஊர் நாடு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது எங்களுடைய முழுமையான நம்பிக்கை. அந்த முழுமையான நம்பிக்கைக்கு எப்படி ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு தொழில்நுட்பம் எப்படி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறத எப்படி மாற்றம் செஞ்சிருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆப்ஸ், மொபிலிட்டி ஆப்ஸ், செயலி வந்திருக்கிறது நிறைய கன்வீனியன்ஸ், மக்களுக்கு நிறைய கன்வீனியன்ஸ் வந்திருக்கு. அட் த சேம் டைம் சில பிரச்சனைகளையும் கொண்டு வந்திருக்கு. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம இங்கே குழுமி இருக்கிறது ஒரு ஓட்டுநர்கள் சார்பில் ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதை சம்டைம்ஸ் ஒரு பிரச்சனையில ஒரு நல்ல தீர்வு ஏற்படுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் இது இட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள், கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்க்கமான தீர்வு கொண்டு வரத்தில் சென்னை மட்டும் இல்லை, என்டையர் ஸ்டேட், என்டையர் தமிழ்நாடே ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர், பிரைட் ஃப்யூச்சர், நியூ மாடல் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நியூ மாடல் ஆஃப் மொபிலிட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு மேபி நம்மயாத்ரிங்கிறது என் கம்பெனி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக நாங்கள் நம்மயாத்ரினா என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம். என் கூட மகிழன் சிஇஓ கோஃபவுண்டர், என்னோட பேர் சண்முகவேல் கோஃபவுண்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஊரில் தமிழ்நாட்டில் தான் பிறந்து படித்து வளர்ந்து இருந்தோம். இன்ஃபேக்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம். ஆல்மோஸ்ட் படித்து 20 வருஷம் ஆக போகுது. இந்த விழாவில் இங்கே நம்ம ஊரில் சொந்த மண்ணில் இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. நம்மயாத்ரி பற்றி மேபி மகிழன் சில விஷயங்களை பகிர்ந்துக்குவார். அதுக்கு அடுத்து நம்ம ஓட்டுநர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மயாத்ரி எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இப்போது இவர் சொன்ன மாதிரி அந்த டெக்னாலஜியும் இருக்குது, டிரைவர்ஸும் இருக்காங்க. டிரைவர்ஸ் எவ்வளோ வேலை பண்ணுறாங்க, டெக்னாலஜி எவ்வளோ வேலை பண்ணுறது அப்படின்றது முதல்ல யோசித்து பார்த்தோம். டிரைவர்ஸ் ஆட்டோ இல்லை கேப் வாங்குறாங்க, ஓட்டுறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆப் கனெக்ட் பண்ணுது, கஸ்டமரை டிரைவருக்கு கனெக்ட் பண்ணுது இல்லையா. ஆனால் இப்போ இருந்த ஆப்ஸ்லாம் நிறைய கமிஷன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 30%, 35%. இந்த டெக்னாலஜி எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிற மாதிரி, இன்டர்நெட் ரீசார்ஜ் கிடைக்கிற மாதிரி, தண்ணி கிடைக்கிற மாதிரி ரொம்ப கம்மி விலையில் டிரைவர்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்றது தான் எங்களுடைய கோலாக இருக்குது. இது ஓப்பனாக எல்லாருக்கும் கிடைக்குமா? இந்த டெக்னாலஜியை இப்போ யூபிஐ மாதிரி, யூபிஐயில் எக்கச்சக்க ஆப் இருக்குது. இது ஒரு கம்பெனியோ ஒரு பிராண்டோ சால்வ் பண்ணுற பிரச்சனை கிடையாது. இதில் அரசு ஒன்று சேரணும், டிரைவர்ஸ் எல்லாம் ஒன்று சேரணும், ப்ளஸ் இந்த மாதிரி கம்பெனிஸும் ஒன்று சேரணும். இதெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட், பிஸ்னஸ், சொசைட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணால் தான் இந்த மொபிலிட்டி மாதிரி ஒரு சொல்யூஷன்லாம் சால்வ் பண்ண முடியும். இது நம்மயாத்ரி ரொம்ப கம்மி விலையில், இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இல்லாமல், 0 கமிஷன், லைஃப் டைம் கேரண்டியோட, ப்ளஸ் ரொம்ப கம்மி சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ், 25 ரூபா ஒரு நாளைக்கு. இல்லை ஒரு ஆப் மட்டும் இல்லாமல் பல ஆப் இருக்கலாம். இப்போ ரெட் பஸ்ஸில் இருந்தும் நம்மயாத்ரியில் புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பல ஆப்பும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள் ஓஎன்டிசியில் இருக்கிறதுனால. இது நம்மயாத்ரி பற்றி ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். முக்கியமாக 3 விஷயங்களை சொல்ல நினைக்கிறோம் நம்மயாத்ரிங்கிறது. ஃபஸ்ட்டு பீப்புள் ஃபஸ்ட். இது நாங்கள் லாஸ்ட் டைமே சொன்னோம், பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட். ஓகே, எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படி மக்கள் இந்த நம்மயாத்ரிங்கிறதே மக்கள் சக்தி தான்.
ஓகே, இது வந்து ஒரு கார்பரேட்டாவோ ஒரு கம்பெனியாவோ கிடையாது. பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட் இஸ் அவர் பிக்கஸ்ட் மோட்டிவ், ரைட்? இது நாள் வரைக்கும் நாங்கள் லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் பீப்புள் ஃபர்ஸ்ட் டெசிஷன், பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. டிஜிட்டல் ரெவல்யூஷன் எல்லாம் நடக்குது, ஆனால் டிரைவர் பிஃபோர் டிஜிட்டல். ஓகே, டிஜிட்டல் இம்பார்ட்டன்ட், ஆனால் டிரைவர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை வந்து இந்த 7.5 கோடி ட்ரிப்ஸ் நடந்திருக்கு, 1200 கோடி டிரைவர்கள் சம்பாதிச்சிருக்கிறது. இது எல்லாமே வந்து டிரைவருக்காக மட்டும் பண்ணலை. அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து 4.8 ரேட்டிங். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்டட் மொபிலிட்டி ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாத்ரி, அதனுடைய சார்ந்த ஆப்புகள் தான் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பீப்புள் ஃபர்ஸ்ட்னு சொன்னால் டிரைவர்ஸ்க்காக நாங்கள் ஃபேரை கேட்குறோங்கிறது கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேர் ப்ரைஸ்ன்னு சொன்னாவே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாங்கள் வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷன் கேட்டிங்கன்னா ஆவின். ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவின், இங்கே வந்து தமிழ்நாடு வந்து மக்களுக்காக ஒரு கோஆப்ரேட் கூட்டுறவு மூலமாக வந்த ஆவின் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ப்ரைஸஸ் வந்து கரெக்டான ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுது. நம்ம ஃபார்மர்ஸ்க்கு, அதாவது மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கரெக்டான ரேட்டு கொடுக்குது, நம்மளை மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு கரெக்டான ரேட் கொடுக்குது. நடுவில் மிடில் மேன் எதுவும் இல்லை. கவர்மெண்ட்டும் இந்த எஃபர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் ப்ரைஸ் மட்டும் இல்லை, குவாலிட்டி வந்து கிரேட் குவாலிட்டியாக இருக்குது, கலப்படம் இல்லாமல் சரியான குவாலிட்டி இருக்குது. நமக்கு வந்து இந்த இன்ஸ்பிரேஷன், நம்ம யாத்திரையோட இன்ஸ்பிரேஷனே கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவின் மாதிரியோ இல்லை இந்தியாவில் இருக்கிற அமுல் மாதிரியோ ஒரு பீப்புள் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்டாக வரணும். மிடில் மேனை எலிமினேட் பண்ணிவிட்டு டெக்னாலஜி அண்ட் எஃபிஷியன்சி அது மூலமாக வந்து உண்மையாக யார் நிறையா வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஊதியம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து மகிழன் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன்னஸ். இப்போ வந்து நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, டிரைவர்ஸ் ஃபஸ்ட்டுன்னு சொன்னோன்னா கஸ்டமர் தான் டிரைவர்ஸை வந்து எம்பவர் பண்ண முடியும். இப்போ வந்து டெக்னாலஜியோ கம்பெனியோ பண்ண முடியாது. டிரைவர்களுடைய வாழ்வாதாரம் கஸ்டமர்கள் கிட்ட இருக்குது. கஸ்டமர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து, வாடிக்கையாளர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அவங்க ஓட்டுநர்களை நம்பியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, ஹாப்பி டிரைவர்ஸ் மேக் ஹாப்பி கஸ்டமர்ஸ், ஹாப்பி கஸ்டமர்ஸ் மேக் ஹாப்பி டிரைவர்ஸ். அதாவது வந்து இதை சரியாக செய்யணும்னா அவங்க இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளட்ஜ், ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 சர்வீஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் சர்வீஸ்க்கு நாங்கள் ப்ராமிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ப்ரைஸ் மட்டும் டிமாண்ட் பண்ணலை, இந்த ஃபேர் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கேட்க மாட்டோம், கிரேட் சர்வீஸ் கொடுப்போம், கஸ்டமரோட சேஃப்டியை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்குவோம். ஓகே, நடுவில் வந்த பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு டெக்னாலஜி கொடுங்க, சரியான விதத்தில் எங்களை கனெக்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு வி ஆர் கோயிங் டு லான்ச் ஆல்ரெடி எத்தனை ட்ரிப் நடக்குது, எங்கே நடக்குதுங்கிறதெல்லாம் ஓப்பன் டேட்டாவில் போட்டிருக்கோம். அது போக கஸ்டமர் என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க, என்ன பிரச்சனைகள் வந்து எடுத்து வைக்கிறாங்கங்கிறத வந்து உலகத்துக்கு ஓப்பனாக கொடுக்க போகிறோம். அவங்க வந்து இந்த ஃபெடரேஷன் ஆஃப் டிரைவர் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ், ஆவின்ல வந்து எப்படி வந்து பாலோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த சர்வீஸ் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஓப்பன் டேட்டா வச்சு 0 டாலரன்ஸ் இருக்கிற இஷ்யூவை வந்து 0வாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உறுதி போட்டிருக்காங்க. இந்த ஓப்பன் டேட்டா வந்து இந்த எம்ஓயு சைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க முன்னாடி வந்து எல்லா டேட்டாவும் நாங்கள் ஓப்பனாக கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து 2வது. 3வது வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த ட்ராவல்ங்கிறது வந்து சின்ன ப்ராப்ளம் இல்லை. இத்தனை பேரை மூவ் பண்ணணும் அப்படிங்கிற போது வந்து அரசு, மக்கள், ஓட்டுநர்கள் அண்ட் வணிகம் இது எல்லாத்தையும் இணைத்து உயர்ந்து செல்லணுங்கிறது தான் வந்து எங்களுடைய விருப்பம். இப்போ வந்து நம்ம ஆட்டோவோ கார் மட்டும் இல்லை, மெட்ரோ, பஸ் எல்லாத்தையும் வந்து இணைத்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம உலகம் போகிற போக்கில் வந்து நம்ம ஓட்டுநர்கள் தோழர்களும் சரி, அரசும் சரி, எல்லாரும் சேர்ந்து பணிபுரிந்தால் தான் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியுங்கிறது வந்து எங்களுடைய முழுமையான நம்பிக்கை. இது வந்து நம்ம யாத்திரை பற்றிய கம்பெனி. நாங்கள் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் கடைசியில் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ ஒரு எம்ஓயு நாங்கள் சைன் பண்ண போகிறோம். இது வந்து 2 பேரும் சைன் பண்ண போகிறோம். எங்கள் சைடில் இருந்தும் சைன் பண்ண போகிறோம், அவங்க சைடில் இருந்தும் சைன் பண்ண போகிறோம். மேபி எங்கள் சைட்லேருந்து என்னென்ன
என்னென்ன விஷயங்களுக்குலாம் நாங்கள் வந்து சைன் பண்ண போகிறோங்கிறது வந்து மேபி மேக்ஸ் யூ கேன் டாக் அபவுட் இட். ஷூர். 5 விஷயம். நம்பர் 1 வந்து டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃபேர் ப்ரைஸிங் மாடல். என்ன ப்ரைஸ் போட போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருக்கும் காமிக்க போகிறோம். டிரைவர்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கஸ்டமர்ஸோட கவர்மெண்ட்டோடவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ரைஸ்ன்றதை வந்து டிட்டர்மைன் பண்ணி, ஏன்னா இந்த பெட்ரோல் ப்ரைஸ் இல்லை கேஸ் ப்ரைஸ்லாம் வந்து அடிக்கடி ஏறிட்டே இருக்குது. ஆனால் ஆட்டோ டிரைவருக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் வந்து அடிக்கடி ஏறுதா, அதில் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து கம்யூனிட்டியாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ப்ரைஸிங் போட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அகைன் ஆவினோட எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பால் விற்பனை பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் கொடுப்பாங்க, கஸ்டமருக்கு வந்து மலிவான விலையில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நடுவில் இருக்கிற மிடில் மேன் தரகர்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ கம்மியான ப்ரைஸு, டிரைவர்ஸ்களுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அதுதான் இந்த ஃபேர் ப்ரைஸிங். வந்து இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஓகே டிரைவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு இல்லை. கவர்மெண்ட் இருக்கும், ஃபேர் ப்ரைஸ் கமிட்டி இருக்கும், கவர்மெண்ட் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி டிரைவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சேர்ந்து இந்த ஃபேர் ப்ரைஸிங் வரணும்னு சொல்கிறோம். 2வது ஜீரோ கமிஷன். இந்த ஜீரோ கமிஷன் மாடல் கொண்டு வந்ததே நம்ம யாத்திரி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் சில ஆப்ஸ்லாம் கூட ஜீரோ கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்ல விஷயம்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து லைஃப் டைம் கேரண்டி தரும். அதாவது எவ்வளோ நாள் நம்ம யாத்திரி இருக்கோ அவ்வளோ நாள் வந்து ஜீரோ கமிஷன் தான். கமிஷன் எப்பவும் வரப்போகிறது இல்லை. இதுக்கு பதிலாக இதெல்லாம் நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு இது சஸ்டெயின் ஆகணும் இல்லையா? ஏன்னா மேப்புக்கு காசு இருக்குது, சர்வீஸ்க்கு காசு இருக்குது, இதை ஆப்லாம் டெவலப் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வேலை பார்க்குற மக்களுக்கு காசு இருக்குது. அதுக்கெல்லாம் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மி காசு சப்ஸ்கிரிப்ஷனாக வாங்குகிறோம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வந்து இந்த 1 வருஷத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதையும் கேரண்டி தரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் இது 1 வருஷத்துக்கு மட்டும் இப்படி கேரண்டி கிடச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக ஏற்றிடுவோம் அப்படின்லாம் இல்லை. இதனுடைய கோலே வந்து இந்த டெக்னாலஜி எப்படி எலக்ட்ரிசிட்டி மாதிரி இன்டர்நெட் ரீசார்ஜ் மாதிரி கிடைக்கணுன்றது நோக்கம் தான். ஒரு 20-30 பேர் வந்து டீமில் எப்படி காசை கம்மியாக குறைக்கலாம் அப்படின்றது தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டெக்னாலஜியில் சரி, மார்க்கெட்டிங்கில் சரி. மார்க்கெட்டிங்லாம் வந்து வெறும் ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை நம்ம யாத்திரி வளர்கிறதுக்கு. அது எப்படி கம்மியாக காசு கொடுத்தே வளரலாம் அப்படின்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இது அதுக்கும் கேரண்டி தரும். 1 வருஷம் 1 வருஷம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மாறாது, அதுக்கப்புறமும் ரொம்பலாம் மாறாது. ஜீரோ கமிஷன், லைஃப் டைம் கேரண்டி. 3வது விஷயம் ரேட்டிங், ஃபீட்பேக், டிரைவர் ட்ரைனிங். இப்போது ஷான் சொன்ன மாதிரி ஓப்பன் டேட்டா நம்ம yathri.in/openல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ ரைட் நடந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளோ ரைட் நடந்திருக்கு, சென்னையில் எந்த ஏரியாவில் எவ்வளோ ரைட் நடக்குது, அதில் எவ்வளோ கேன்சலேஷன் நடக்குது, இது எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. இது வந்து ஹார்வர்ட்லேருந்து ஏஎல்லேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாரெல்லாம் அப்படி பண்ணுறதில்ல. இது பண்ணுறதுனுடைய நோக்கமும் வந்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கலாம். இது வந்து இதில் இதுனா மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு தனி நிறுவனமாக அவங்க மட்டும் வச்சுருக்க டேட்டா கிடையாது. இது மக்களுடைய டேட்டா, டிரைவர்ஸோட டேட்டா, கஸ்டமர்ஸோட டேட்டா அப்படின்றதுனால அது ஓப்பனாக வச்சுருக்கோம். இது டேட்டா மட்டும் ஓப்பன் இல்லை, நாங்கள் இருக்க அந்த ONDCயும் ஓப்பன், ப்ளஸ் கோடும் ஓப்பன். யார் வேணாலும் கோடில் பார்க்கலாம். இதில் என்ன இப்போது அல்காரதமே வந்து டிரைவரை டீஆக்டிவேட் பண்ணிடுது, ஏதோ கேன்சல் பண்ணுது, அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்களே வந்து கோடை பார்க்கலாம். GitHub ரெபாசிட்டரியில் நம்ம யாத்திரி கோட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே ஓப்பனாக இருந்தது. இப்போ அடிஷ்னலாக என்ன ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரேட்டிங். கஸ்டமர் எவ்வளோ டிரைவருக்கு ரேட்டிங் பண்ணுறாங்க, இது மாதத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் இருக்குது, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதனாலலாம் வந்திருக்கு, இப்போது டிரைவர்ஸ் அதிகமாக கேட்டதுனால இவ்வளோ வந்திருக்கு, டிரைவிங் வந்து சேஃபாக இல்லை அப்படின்றதுனால இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது இதை ஓப்பனாக போட்டுட்டு, ப்ளஸ் ஃபெடரேஷனுக்கும் நாங்கள் வந்து இதை டெய்லி ரிப்போர்ட்டாக அனுப்ப போகிறோம். அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் கேட்டு இதெல்லாம் குறைப்போம் அப்படின்ட்டு. இது மீடியா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் குறைப்போம். ஏன்னா ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் ஒன்று இருக்கும், ஆனால் 95% நாங்கள் இப்போவே பார்த்தோம், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் 90% இருக்குது. ஆனால் அந்த 1-2 சில விஷயங்கள்னால வந்து ஓவராலாக இமேஜே வர மாதிரி மாறுது இல்லையா? அந்த இமேஜ் மாற்றணும். இப்போ இந்த மும்பை டப்பாவிலலாம் வந்து கேஸ் ஸ்டடி, 6 சிக்மா கேஸ் ஸ்டடின்ட்டு, அதாவது 1 பில்லியனில் 1 டிஃபெக்ட் தான் வரும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பிரச்சனைகளே வரும் இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி நம்ம இந்த சர்வீஸையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரேட்டிங், ஃபீட்பேக்லாம் ஓப்பனாக போட்டுட்டு ட்ரைனிங்கையும் வந்து நாங்கள் நிறைய பண்ணலான் இருக்கோம்.
இது ஐஐடி பாம்பே அந்த மாதிரி சில இன்ஸ்டியூட்டோடலையும் சேர்ந்து அவங்களும் ட்ரைனிங்லாம் தராங்க, லோக்கல் லாங்குவேஜ் ட்ரைனிங் தராங்க. இப்போ நம்ம ஆப்லேயே வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமும் வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ ஃபுல்லாக வெளிப்படையாக இருக்கணுங்கிறது தான் வந்து த ஜெனிசிஸ் ஆஃப் த இந்த இது. இப்போ வந்து நீங்கள் கஸ்டமர் புக் பண்ணத்துல வந்து டிரைவரை செலக்ட் பண்ணலாம். ஓகே, அவங்களெலாம் வந்து டிரைவரோட ரேட்டிங்கை வந்து ரொம்ப தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுப்போம். புக் பண்ணதுக்கப்புறமும் டிரைவருக்கு என்னென்ன ஃபீட்பேக் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக மக்களுக்கு காட்ட முடியும். அது போக இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிளிசிட்டாக நாங்கள் வெளியில் போட போகிறோம். இத்தனை டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நடந்த மேபி 10,000 டிரைவர்ஸில் 7 டிரைவர் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஓப்பன் டேட்டா. அந்த டேட்டா வந்து போட போகிறோம். அந்த 7ஐ வந்து 0 ஆக்குறது தான் நம்மளுடைய முயற்சி. அந்த 7 டிரைவரை ஏன் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஃபெடரேஷன் மூலமாகவும் அசோசியேஷன்ஸ் மூலமாகவும் சேர்ந்து இது பண்ண போகிறோம். இந்த ஃபியூச்சரில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸும் கொடுக்க போகிறோம். எனக்கு வந்து இந்த மாதிரி ரேட்டிங் உள்ள டிரைவர் தான் வேணும், இல்லை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாத டிரைவர்ஸ் தான் வேணும்னு சொன்னோன்னா அதையும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டிங் போட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரி டிரைவர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதனால் வந்து என்னென்னா மேபி 99% டிரைவர்ஸ் நல்ல டிரைவர்ஸாக இருக்கிறது, அந்த 1% ஆஃப் த டிரைவர்ஸ் வந்து தப்பான விஷயங்கள் செய்கிறனால எல்லாருடைய பேர் அடிபடுதில்ல. அது வந்து அந்த 1% 0% ஆக்கணும். அதுதான் இந்த அந்த 1% ஆக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஒருத்தர் வந்து டிரைவர் வந்து பீனலைஸ் பண்ண முடியாது. ஏன் அந்த இடத்துல கேட்டார், அதை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான். இது வந்து நாங்கள் என்ன பிலீவ் பண்ணுறோன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் சென்னையில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அரசு இருக்குது, இந்த ஃபெடரேஷன் அசோசியேஷன் இருக்குது. ஆவின் ஸ்டைலில் வந்து ஒரு ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு மக்கள் சக்தியாக சேர்ந்து சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து அவங்க வந்து இந்தியாவில் நம்பர் 1 நாங்கள் வரப்போகிறோம் கஸ்டமர் சர்வீஸில், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை பற்றி பேசுவாங்க. பட் ஆனால் இது எல்லாம் நாங்கள் எனேபிள் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து இது எனேபிள் பண்ணால் டிரைவர்ஸ் தான் அல்டிமேட்லி பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்க முடியும். கொஷின் கடைசியாக வச்சுக்கலாங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? குயிக்காக முடிச்சிடுறேன். 4, 5 இன்னும் 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று வந்து என்கேஜ்மெண்ட் வெல்ஃபேர் சப்போர்ட். இப்போது நம்ம யாத்திரி ஆரம்பத்துலேருந்தே வந்து டிரைவர் பார்ட்டிசிபேட்டிவ் டெவலப்மெண்ட், டிரைவரோட சேர்ந்து முடிவு எடுக்கிறது அதெல்லாமும் பண்ணோம். ப்ளஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், வெறும் இன்சென்டிவ் அப்படின்னு கொடுக்காம எப்பயுமே இன்சென்டிவே இருந்ததில்லை. ரேதர் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் வந்து கவர்மெண்டோட இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் டிரைவருக்கு எப்படி கொண்டு போகிறது. இப்போ கோல்டு சேவிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ டெய்லி சேவிங்ஸ் எப்படி டெய்லி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சில டிரைவர்லாம் சொல்லியிருக்காங்க, நான் 14 வருஷம் ஓட்டினாலும் சேவிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, சேவிங்ஸே இல்லை, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? அந்த மாதிரி கவர்மெண்ட்டோடவும் டெக்னாலஜி மூலமாகவும் என்னெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடிவெடுத்திருக்கோம். ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சென்னையிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர் ஃபெடரேஷன். இப்போ எப்படி ஆவன் மாதிரியோ இல்லை அமுல் மாதிரியோ டிரைவருடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டோடையும் சேர்ந்து அது ஒரு அந்த மாடலை வந்து எப்படி இப்போ அமுல் ஃபார் டிரைவர்ஸோ இல்லை ஆவன் ஃபார் டிரைவர்ஸோ பண்ணோம் அப்படின்னா, இல்லை ஃபார் கம்யூட் பண்ணோம்னா அது என்ன பண்ணுமோ அதை வந்து எவாலுவேட் பண்ணி அதை பண்ணலான் இருக்கும். இதுதான் 5 முக்கியமான விஷயம். திருப்பி சம்மரி என்னென்னா, டிரான்ஸ்பரண்ட் ஃபேர் ப்ரைஸிங், 0 கமிஷன் ப்ளஸ் 0 கமிஷன் லைஃப் டைம் கேரண்டி, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் ஏற்ற போகிறது இல்லை, ரேட்டிங் ஃபீட்பேக் டிரைவர் ட்ரைனிங் அதை வந்து பண்ண போகிறோம். வெல்ஃபேர், டிரைவர் வெல்ஃபேர் வந்து அதிகம் பண்ண போகிறோம். 5வது கோஆப்ரேட்டிவ் மாடலை வந்து எவாலுவேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எம்ஓயூவில் வந்து இது வந்து ஒன் சைடட் எம்ஓயூ இல்லை, அவங்களும் வந்து சில உறுதிமொழிகளை சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் இப்படியே பேசலாமா இல்லை இங்கே மாறிக்கலாம்? மிஷன் நம்ம மிஷன், நம்ம மிஷன், நம்ம மிஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம விலை, நம்ம விலை, நம்ம விலை, நம்ம விலை, நியாயமான விலை, நியாயமான விலை, நியாயமான விலை, நியாயமான விலை, தரமான சேவை, தரமான சேவை, தரமான சேவை, தரமான சேவை. நன்றி சார். இது வந்து ஒரு காமெடியாக தான் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ நம்ம யாத்திரையில் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து டாக்ஸினால ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் புக் பண்ணுங்க, அதில் வர ஃபேரை வாங்கிக்கிறோம். கரெக்டான ஃபேர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா, நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் காட்டின மாதிரி நாங்கள் நேற்று காட்டினோம் 60 ரூபா, நேற்று ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காட்டுச்சு, இன்னைக்கு 101 ரூபா காட்டியிருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 50 ரூபா தான், இங்கே வெறும் 50 ரூபா தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடிப்படை கட்டணம் 1.8 கிலோமீட்டருக்கு.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குறைந்த கட்டணத்தில் நிறைவான சேவைகளை சரியான கட்டணத்தில் நாங்கள் செய்யறதா விருப்பப்படுறோம். நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கேர்லாம் கஸ்டமர்கிட்ட கேட்கல. நீங்கள் ஓலா ஊபரை கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஃபேர் தான் இங்கே இருக்கும், நியாயமான கட்டணமாக இருக்கும், எங்களுக்கு கமிஷன் கம்மியாகுது, இங்கே நேரடியாக வாங்கிக்கிறோம் சொல்லி நாங்கள் எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து சொல்லலை. சரியாக விலையை கட்டணத்தை முறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். அந்த கட்டணம் முறைப்படுத்தப்பட்ட கட்டணம். ஆமாம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து 0% மட்டும் இல்லை சார். நல்லா புரிஞ்சுங்க. ஓலா ஊபர் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டுறோம்னா 300 ரூபா கமிஷன் எடுக்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னா நான் இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்ட போறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டினா 25 ரூபா மட்டும் கட்டினா போதும், 2000 ரூபாய்க்கு 24 ஹவர்ஸ் நாங்கள் ஓட்டிக்கலாம். இது வந்து நம்ம யாத்திரையில் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே ஓலாவில் அந்த 2000 ரூபாய்க்கு ஓட்டினா 600 ரூபா கமிஷன் எடுத்துக்கிறாங்க. இதுதான் அங்கே பிரச்சனையே. ஓலா வந்து மெயினாக கமிஷன் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இது சம்பந்தமா ஆமா, அது வந்து சர்வீஸ் ஆமா. சார் இப்போ ஆப்பை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தானே பே பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் டிரைவர் தானே, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். வாங்க, எங்களுக்கு இந்த மேடையில் நாங்கள் நம்ம யாத்திரையோட உட்காந்துருக்கோம், இங்கேயே சொல்கிறோம், எங்களுக்கு யாரும் எதிர்க்காது, எங்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வாங்க, அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரி பண்ணுங்க, கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், மெயில் போட்டிருக்கோம், சரி பண்ணுங்க, இணைந்து செயல்படுவோம், வெளிப்படைத்தன்மையோட செயல்படுங்கன்னு உங்களை கேட்குறோம். சார், நாங்கள் சென்னையில் ஆன்லைனில் ஓட்டக்கூடிய சங்கங்கள், நாங்கள் நேற்றைக்கு முந்தைய தினம் இங்கே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும்போது 10 சங்கங்கள் வந்திருந்தாங்க. அந்த 10 சங்கங்கள் தான் ஆன்லைனில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள், ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய சங்கம். சரிங்களா? அவங்க தான் அதனுடைய ஃபெடரேஷன் தான், நாங்கள் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தான். அதன் அடிப்படையில் தான் அந்த விஷயங்களை நாங்கள் சரியாக முன்னெடுத்திருக்கிறோம். 80% மேற்பட்ட ஓட்டுநர்கள்ட்ட ஆதரவு இருக்குது. பத்திரிகையாளர்கள் இதை சரியாக கொண்டு போயிருக்கீங்க மக்கள்கிட்ட. கிட்டத்தட்ட அதை தாண்டி இன்னைக்கு ஆதரவுகளுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நாளையிலிருந்து சிறப்பான சேவை எங்களுக்கு, மற்றதெல்லாம் செய்யணும் சார். வாடிக்கையாளர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், எங்களுக்கும் வாடிக்கையாளர்களும் ஒரு சுமூகமான உறவு இருக்கணும். ஒரு ஆட்டோ கால் டாக்ஸி காலையில் என்ன பண்ணுவோம், குளிச்சு அவசரமாக வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு ஆட்டோவை தான் காலையில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு கால் டாக்ஸி ஓட்டுநரை தான் காலையில் பார்ப்பீங்க. அவங்க மன நிம்மதியாக அழகாக உங்களை வரவேற்கணும் அப்படின்றத நாங்கள் விருப்பப்படுறோம். அப்படிலாம் கிடையாது சார். யார் வேணாலும் எதை வேணாலும் விருப்பப்பட்டு நம்ம போய்க்கலாம், நம்மளுடைய விஷயம் தான். எல்லாத்துலயும் இருக்கலாம். ஆஃப்லைன் போயிடுவாங்க, இங்க ஆன்லைன்ல இருப்பாங்க, அங்க ஆஃப்லைன்ல போயிடுவாங்க. டெய்லி சார் ரேட் குறைச்சிட்டே இருக்கீங்க. இப்போ ஊபர் வந்து 156 ரூபாய் கூட பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம யாருக்கு 212 ரூபாய் போடுறாங்க. எவ்வளவு சார்? 212. இல்ல, நீங்க எது கேப் சொல்றது ஆட்டோ அதாவது அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்க நான் பீக் ஹவரில் ரேட்டை குறைக்கிறது, பீக் ஹவரில் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணுங்க, இன்னைக்கு இந்த டைமுக்கு செக் பண்ணுறீங்கல்ல, 212 ரூபா காட்டுச்சா, நாளைக்கு இதே டைமுக்கு இங்கேருந்து செக் பண்ணுங்க, ஓலா ஊபரில் வேற ரேட்டு காட்டும், நம்ம யாத்திரையில் இதே ரேட்டு காட்டும். இதான் சார், எங்களுக்கு எப்பயுமே ஒரே ஃபேர் ப்ரைஸ் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுதான் சார் நான் சொல்கிறேன். சார் நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு சேஞ்ச் இதே இடத்துல இதே வடபழனிக்கு ஒரு நிமிஷங்க சார். ஓலா ஊபர் எப்படின்னா டைமுக்கு டைம் 10 நிமிஷம் ஒரு ரேட்டு காமிக்கும், அடுத்த ஒரு 5 நிமிஷம் ஒரு பிஸியான ஓட்டுனா அடுத்த ஒரு ரேட்டு காமிக்கும். நம்ம அந்த ரேட்டே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதுன்னா ஓலா ஊபரில் ஓட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் வந்து நிமிஷத்துக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி ரேட்டு வேண்டான்ற மாதிரி தான் போக்குவரத்து அமைச்சர்கிட்டையும் சரி ஆணையத்தின் ஒரு மனு கொடுத்துருக்கோம். சொல்கிறேன், நம்ம யாத்திரையை பொறுத்தவரை ஒரே ரேட் தான் சார். காமனா வந்து 24 ஹவர்ஸ் ஒரே ரேட்டு. ஓலா ஊபர் எப்படின்னா டிமாண்டுக்கு ஏற்ற இப்போ டைம் சொல்றேன். இப்போ இந்த டைம்ல ஓலா வந்து போட்டாச்சு தெரியல, ஊபர் போட்டா 156. அதே ஒரே நிமிஷம், இது வந்து ஒரு ஃபேர் பிரைஸ் சார், சரியான பிரைஸ்.